ஐயோ இது என்னடா இப்படி படுத்து கிடக்குறா? ஏய் சின்ன பொண்ணு, அடக்கடவுளே என்ன இது வாயெல்லாம் நிறையா இருக்கு. ஐயையோ ஏண்டி இப்படி பண்ண? ஹாய், ஏங்க என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அடச்சி லூசு, எழுந்து போ அந்த பக்கம். ஐயோ சாரிங்க, தூங்கிட்டேன். ஐயோ இவளை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கே பயமா இருக்கே. என்ன நேரத்தில் என்ன பண்ணுவானே தெரில. என்னங்க இன்னும் டீ குடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? நல்லா இருந்தால் தான் குடிச்சு முடிச்சிருப்பேனே. நல்லா இல்லாதனால தானே கையில் வச்சிட்டு இருக்கேன். வந்தோடனே கேட்குறா ஒரு கேள்வி. ஒரு டீ போட தெரியல, நல்ல கேள்வி மட்டும் கேட்பா. என்னங்க முணங்கிட்டு இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. ஆஹா ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் ஏதோ என்னை பற்றி ஏதோ சொன்னீங்க, ஆனால் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடடே ஒன்றும் இல்லை செல்லம், நீ டீ நல்லா போடுறேன்னு நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு. அப்படியாங்க? நான் டீ ரொம்ப நல்லா போடுறேனா? இனிமேல் உங்களுக்கு 3 வேளை டீ இல்லை 6 வேளை டீ போட்டு தரேன். என்னது 6 வேளையும் இவளே டீ போட்டு தராளா? கடவுளே, நம்மளால 3 வேளை போடுற டீயே குடிக்க முடியல, இதில் இவ வேற 6 தடவை டீ போட்டு தரேங்கிறாளே. என்னங்க திரும்ப திரும்ப முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? ரொம்ப பாராட்டாதீங்க என்ன, எனக்கு வெக்கமா வருது. ஐயோ கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதோ. ஏய் சின்ன பொண்ணு இங்கே வா. என்னங்க சும்மா நொய் நொயின்னு சின்ன பொண்ணுன்ட்டு கிடக்குறீங்க? இன்னைக்கு என்ன சமைக்கிற? அதுவா, அதுதாங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறதுனே தெரில, நீங்களே சொல்லுங்களேன். ஏதோ ஒன்று பண்ணு சின்ன பொண்ணு. ஏதாவது ஒன்றுன்னு சொல்லாத. ஏதாவது ஒன்றுன்னு சொன்னாலே எனக்கு கோபமாக வருது. நீயும் ஏதாவது ஒன்றுன்னு சொல்லுவ, நானும் யதார்த்தமாக ஏதாவது ஒன்றை செய்வேன். ஆனால் அந்த ஏதாவது ஒன்றை நீ சாப்பிடவே மாட்டேன். நான் ஏதாவது ஒன்றை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தேன்னா இதைத்தான் செஞ்சியா? இதை ஏன் இப்படி செஞ்சு வச்சிருக்க? எதுக்கு இவ்வளோ செஞ்சு வச்சிருக்க? என்னாலலாம் இதை சாப்பிட முடியாது அப்படின்னுலாம் நீ சொல்லுவ. என்ன வேணும்னு கேட்டால் என்ன வேணும்னு கரெக்டாக அந்த டிஷ்ஷு பேரை சொல்லணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டே இருக்க. அந்த ஏதாச்சும் ஒன்றுனா என்னடா? நானும் யூடியூப்பில் கூகுளில் எல்லாம் தேடிட்டேன், முடியலை. ஆனால் ஒன்றுடா, என்னால் இப்போ வரைக்கும் அந்த ஏதாச்சும் ஒன்றுனா என்னன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. ஐயோ சின்ன பொண்ணு, கொஞ்சம் டென்ஷனை குறமா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? சரி சரி, நான் கோவப்படல. இப்போ வாட்சு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு. அது சின்ன பொண்ணு, அது எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று செய் சின்ன பொண்ணு. டேய், நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. ஐயோ நம்மனால தான் சின்ன பொண்ணு கோவமா இருக்கா. நம்ம போய் ஏதாவது பேசுவோம். சின்ன பொண்ணு கோவமா இருக்கியா? இல்லை இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சின்ன பொண்ணு, நான் இப்போ எனக்கு என்ன வேணும்னு நான் கரெக்டாக சொல்கிறேன் பாரு. எனக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வேணும். அது எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி தக்காளி சட்னி தான் வேணும். கரெக்டாக அதே மாதிரி செஞ்சுடு, சரியா? ஏங்க கரெக்டாக சொல்லுங்க, உங்கள் அம்மா வைக்கிற மாதிரி அதே மாதிரி தானே வேணும்? அட ஆமாம்மா, அதே மாதிரி தான் வேணும். சரி, என் பின்னாடி கொஞ்சம் வரீங்களா? ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. சரி போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏங்க அந்த சேர் எடுத்து போடுங்க. சமைக்கிறதுக்கு எதுக்கு சேர்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறான்னு தெரில. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி, இங்கே வைங்க. போய் இப்போ வெங்காயத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஏய் சின்ன பொண்ணு, என்ன நீ சும்மா என்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்க? அட ஆமாங்க, நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டீங்க? உங்கள் அம்மா ஸ்டைலில் தானே தக்காளி சட்னி வேணும்னு கேட்டீங்க, அதுதான் வெங்காயத்தை எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதுக்கேண்டி என்ன வேலை வாங்குற? அட இன்னுமா உங்களுக்கு புரியல? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து உங்கள் அம்மா இப்படி தான் சமைக்கிறாங்க. அவங்க இப்படி சேர் போட்டு உக்காந்துக்குவாங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் தான் அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு யார் ஸ்டைலில் சட்னி வேணும்? ஆனாலும் எனக்கு இந்த ஸ்டைலில் சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இனிமேல் இந்த மாதிரியே சமைக்கலாமா? ஐயோ சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சுக்கம்மா, நான் தப்பாக சொல்லிட்டேன். இனிமேல் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன். இனிமேல் நீ எதாக இருந்தாலும் ஓ ஸ்டைலில் தான் நீ செய்கிற. சரி சரி விடுங்க, நான் மன்னிச்சிட்டேன்.